हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் மீரா சரித்திரத்தில் 17வது பார்ட்டில் இருக்கும். ராணா இப்போது திரும்பி ஊதாபாய் ஹாண்டிபாய் இருக்கிற எல்லா பாயும் கூப்பிட்டான். அவளெல்லாம் கூப்பிட்டு பெரிய மந்திர ஆலோசனை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது இதே தான் நான் பண்ணின்னு இருக்கா. அதே மாதிரி ஒரே அவளை பார்த்து சத்தம் போட்டான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வைத்தியர் விஷமே தயாரிக்கலை. ஏன்னா மீரா வைத்தியர் 2 பேருமே இன்றைக்கி உயிரோட தானே ஜீவிச்சிருக்கா. அப்போது அது விஷமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான். உடனே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறான், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, விஷம் தயாரித்து கொடுக்கறத விட அடுத்தது நம்ம நாகப்பாம்பையே அனுப்பிச்சா என்ன? அது ஒரே ஒரு அடி போட்டதுன்னா அவள் சமாப்தி ஆயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஊதாபாய் சொன்னால், அது சரி, நீ எப்படி இங்கேருந்து நேரடியாக அதை அனுப்புவ? அது நீ அனுப்பி அங்கே தான் போகிறதுன்றது என்ன நிச்சயம்? அது நெளிஞ்சு நெளிஞ்சு எங்கேயாவது போகும். அது எங்கே வேணாலும் போகலாம், திசை மாறி போகலாமே. அப்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஊதாபாய் ஒரு கூடையை எடுத்துகிட்டு வர சொல்லணும். அந்த பாம்பு பிடாரனை அவன் பிடிச்சின்னு வரும்போதே அந்த கூடைக்குள்ளே அந்த நாகத்தை வச்சு அதை ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அப்படி தான் நம்ம அனுப்பணும். ஆனால் அதை அவள் எப்படி ஏற்றுப்பா, அதுதான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஊதாபாய் சொன்னான். உடனே ராணா சொன்னான், இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை அப்படின்னா. உடனே ஊதாபாய் சொன்னான், ராணா, நீ ஒரு பெரிய பைத்தியம். உனக்கு எப்படி செய்யணுன்றது உனக்கு தெரியாது. விஷத்தை கொடுத்து அனுப்பிச்சு சரணாமிர்தம் அப்படின்னு தானே சொன்னோம். குடிச்சாலா இல்லையா மீரா? அதனால் இதை சாலிகிராம்னு சொல்லணும். சொன்னால் அப்போ மீரா யாரையும் அந்த பெட்டியை தொடக்கூட விட மாட்டாள். அவள் கையாலேயே அதை வாங்கின்றுவா. அப்படியா? சரி, அப்படின்னா பாம்பு பிடாரனை வரவழைங்க. வந்துட்டான். வரவழைச்சாச்சு. ராஜா தானே சொன்ன ஆக்னேயிட்டான். உடனே வரமாட்டானா? வந்துட்டான் பாம்பு பிடாரன். இதோ நீ உடனே காட்டுக்கு போகிற, இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய பாம்பு, நல்ல விஷமுள்ள பாம்பு, நல்ல ராஜநாகமாக பிடிச்சிட்டு வா. 1 பொத்தாது 2 பிடிச்சிட்டு வா அப்படின்றான். சரி ராஜா, உங்கள் ஆக்னே பிரகாரமே நான் கொண்டு வரேன் அப்படின்னு அவன் போனான். காட்டுக்கு 2 நாகத்தை பாம்பு மகுடி ஊதி பிடிச்சான். அது 2த்தையும் ஒரு கூடைக்குள்ளே வச்சான். எடுத்துன்னு வந்துட்டான். இப்போ ரொம்ப பெரிய நாகம் இப்போ வரவழைக்கப்பட்டிருக்கு. அதை பாம்பாட்டி என்ன பண்ணால் எடுத்து காமிச்சிட்டு அழகாக சுருட்டி திரும்பி அந்த பாம்பு கூடைக்குள்ளேயே அடைச்சி அதை கயிற்றுனால நன்னா அந்த கூடையை இருக்க முடிஞ்சு, அப்புறம் அதை எடுத்து ஒரு பெட்டிக்குள்ளே ஊதாபாய் சொன்ன மாதிரி வச்சு அதை தயார் பண்ணியாச்சு. சரி, இப்போ எப்படி சொல்லி ஒத்துக்க வைக்கிறது அப்படின்னு கேட்டான். இன்னும் என்ன சொல்லணும்? ஒன்றும் சொல்ல வேண்டாம். ரொம்ப அமூல்யமான விஷயமா இந்த சாலக்கிராமம் இந்த நேபாளத்துலேருந்து வந்திருக்கு. ஒரு பெரிய பண்டிதர் அவர் போனார் கண்டகி நதிக்கு ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது இவ்வளவு பெரிய சாலக்கிராமத்தை கொண்டு நம்மக்கிட்ட கொடுத்துருக்கார். எங்களுக்கெல்லாம் இதனுடைய மகிமையெல்லாம் தெரியாது. நாங்கள் அதை பார்த்த உடனே சொன்னோம், மீராக்கு தான் இதோட மகிமை தெரியும். நீனா சாலக்கிராம்னா வச்சு பூஜை பண்ணுவேன், அதனால் ராஜா கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தயாராம் பண்டாவை வரவழைப்போம். யார்? அந்த கும்பஷ்யாம் பூசாரி இருக்கார் இல்லையா, அந்த தயாராம் பண்டாவை வரவழைப்போம். அவன்கிட்ட இப்படி நம்ம பேசுகிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து இதே மாதிரியே அவன் போய் அங்கே சொல்லணும். சொன்னால் அப்போது அந்த பேச்சை அவள் கேட்டு நம்பி அவசியம் அதை சாலக்கிராம்னு கொண்டாடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவ பிளான் போட்டா. ஆனால் அந்த தயாராம் பாண்டே இந்த துஷ்ட சகவாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போவும் ஊரை காலி பண்ணின்னு போயிட்டார். சரி, இப்போ அடுத்தது யார்கிட்ட கொடுத்து அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறா.
என்ன அப்படின்னா, போஜராஜனுடைய அம்மா வந்து தனாபாய் தானே. அந்த தனாபாய் கிட்ட ஒரு தாசி உண்டு, அவள் பேர் கும்கும்னு பேர். அவளண்ட இதை நம்ம கொடுத்து அனுப்புவோம். ஏன்னா நித்தியமே மீரா கீர்த்தனுக்கு வந்து இந்த கும்கும் தாசி போயிடுவா. மீராண்ட அத்தனை அபிமானம் உண்டு அந்த கும்கும் தாசிக்கு. அதனாலேயே மீரா வந்து அவளை வைஷ்ணவளாக ஆக்கி அவளுக்கு திலக்கம்லாம் வச்சுக்க சொல்லி கொடுத்து அவளுக்கு கழுத்தில் கட்டி போட்டு விட்டு கும்கும் தாசிக்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பா மீரா. அதனால் கும்கும் தாசி கிட்ட நம்ம இதை கொடுத்து அனுப்பிச்சோம் அப்படின்னா மீரா அவசியம் நம்பி அதை வாங்கிப்பா அப்படின்னோடனே இப்போ கும்கும் தாசியை கூப்பிட்டு அனுப்பிக்கிற அரசபைக்கு. இப்போ கும்கும் தாசி வந்துட்டா. உடனே ராணா பேச தொடங்கினா, ஹே கும்கும், நான் வந்து என்ன கொடுக்குறேனோ அதை நீ வந்து மீரா பாய்ஸா கிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்கணும். அவன் மகளுக்கு போய் நீ இதை மீரா கையில் மட்டும்தான் ஒப்படைக்கணும். நான் சொல்கிறத கவனமாக கேள், வேற யார்டையும் கொடுக்கக்கூடாது, சரியா? உடனே கும்கும் தாசி, ஹே அன்னதாத்தா, அது சரி, இதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா. உடனே அவன் சாலக்கிராமம் இருக்குது, கண்டகி நதி முக்திநாத் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு மகாத்மா வந்தார். அவர் வந்து இந்த சாலக்கிராமத்தை கொடுத்தார். ஆனால் நாங்கள்லாம் பூஜா பாட்டு இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் இல்லையா. ஆனால் மீரா பார்த்தா அவள் பெரிய பக்த. எங்கள் குடும்பத்திலேயே அவள் தான் பெரிய பக்த. அவள் வந்து இந்த வைஷ்ணவர் கொண்டு கொடுத்தார் அப்படின்னு சொன்னாலே தலைமையில் அதை ஆராதிக்கணுன்ட்டு அதை வாங்கி வச்சுப்பா. அதனால் இந்த சாலக்கிராமம் அவகிட்ட இருக்கிறது தான் உச்சிதம். அதனால் நீ இதை எடுத்துன்னு போய் அங்கே சேர்த்துடும் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொன்னான். உடனே கும்கும் தாசி அதை எடுக்கிறதுக்கு இப்படி குனிஞ்சா ரொம்ப கனமாக இருக்குது. ரொம்ப கனம்னா கனம், அப்படி ஒரு கனமாக இருந்தது. நாகப்பாம்புக்கே இடம் அதிகம் இல்லையா, அது ரொம்ப வெயிட்டான. அதுலேயும் ராஜநாகம்னா உடனே அது 2 கையாலையும் தூக்க முடியாமல் தூக்கி அதை எடுத்து தலையில் வச்சுட்டார். சரி, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேளு ஊதாபாய். வழியில் எக்காரணம் கொண்டும் இதை இறக்கக்கூடாது, சரியா? எக்காரணம் கொண்டும் இதை திறக்கக்கூடாது, சரியா? எக்காரணம் கொண்டும் அதை பார்க்கக்கூடாது, சரியா? எக்காரணம் கொண்டும் மீராவை தவிர வேற யார் கையிலையும் ஒப்படைக்கவும் கூடாது, சரியா? எக்காரணம் கொண்டு இந்த கீழே வச்சிடக்கூடாது, சரியா? மீரா கையில் மட்டும்தான் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊதாபாய் சொல்ல ஆரம்பித்தா. உடனே சரி அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு நமஸ்காரத்தை வச்சுட்டு கும்கும் தாசி கிளம்பி மீராவுடைய மகளுக்குள்ளே வந்தா. மீரா அந்த பக்கம் எதர்ச்சியாக வந்தா. கும்கும் தாசி நுழையிறத பார்த்த உடனே மீரா, அரே ஏ பகன், ரொம்ப நாளாக என் கண்ணில் நீ காணப்படவே இல்லை, எங்கே போயிருந்த, என்ன ஆச்சு, ஏன் உனக்கு ஏதாவது வேலை ரொம்ப அதிகமாக அரண்மனையில் அப்படின்னு கேட்டா. உடனே கும்கும் தாசி சொன்னால், இல்லைம்மா, இந்த மாதிரி ராஜமாதா தனாபாய் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து சுவாச கோளாறு ஏற்பட்டு அதனால் உடல்நிலை கொஞ்ச நாளாக சரியாக இல்லை. அதனால் எனக்கு எங்கேயுமே வரத்துக்கு இல்லை, அவள் பக்கத்துலேயே இருந்து அவளை கவனிச்சிக்க வேண்டியதுனால. சரி, அதென்ன தலையில் கும்கும் அப்படின்னு கேட்டாள். உடனே கும்கும் சொன்னால், இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுமா, ராணா சாப் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சேன், நான் வந்து என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இதை எடுத்துகிட்டு போய் நீ மீராபாய் பாய்ஸா கிட்ட கொடுத்துரும். மகாத்மா ஒருத்தர் வந்து கண்டகி நதி நேபாளத்துக்கு போயிருந்தார். அவர் ஸ்நானம் பண்ணிவிட்டு தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு இதில் சாலக்கிராமத்தை கொண்டு வந்து என்னண்ட கொடுத்தார். நாங்கள்லாம் பூஜா பாட்டெலாம் பண்ணுறதில்ல, அதனால் நீ இதை எடுத்துகிட்டு போய் மீரா கிட்ட ஒப்படைச்சிடும் அப்படின்னு ராணா விக்ரம் ராஜா சொல்லி அனுப்பிச்சார். அதனால் இதை நான் தூக்கிட்டு வந்தேன். உடனே மீரா, நான் தன்யனானேன் என்ன கொடுப்பன. அந்த தாசிகள் எல்லாம் பார்த்து சொன்னா, நீங்கள்லாம் தான் வந்து ராணாவை வந்து துஷ்டன் பாவி அப்படிலாம் சொல்கிறேன். எவ்வளவு பாக்கியம் பார்த்தியா, சாலக்கிராம் எனக்கு இன்னைக்கு இன்றைய தினம் ராணாவால் கிடச்சிருக்கு. ராணாவுக்கு என் ஞாபகம் வந்து இதை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நானே ரொம்ப நாளாக சாலக்கிராமம் நம்ம பூஜையில் இல்லையே அப்படின்னு தினம் யோசிப்பேன். என் மேலே பகவானுக்கு தான் எவ்வளவு கிருப்பை.
எவ்வளவு நாளாக நான் ஆசைப்பட்டதை இன்றைய தினம் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டார் டாக்கூர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. சரி சரி கீழே வேமா நம்ம திறந்து பார்ப்போம் அப்படின்னா, ரொம்ப சிரமப்பட்டு இவ அதை கீழே இறக்கினா. உடனே மீரா சொன்னா, அரே கும்கும், நீ இவ்வளவு சிரமப்பட்டு இறக்குறேன், ஏன் அது ரொம்ப வெயிட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டா. எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னு கேட்டா மீரா. உடனே அதுக்கு கும்கும்தாஸ் சொன்னால், எங்கேயாவது ஒரு 5-6 சேர் வெயிட் இருக்குமா அது அப்படின்னா. உடனே மீரா சொன்னால், 5-6 சேர் வெயிட்டு சாலக்கிராம் அப்படின்னா அது எப்படி இந்த சின்ன பெட்டிக்குள்ளே வந்தது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சது தான். உடனே சம்பா பிடிச்சுட்டா. 5-6 சேர் வெயிட்டு சாலக்கிராமம் அப்படின்னு சொல்கிற அப்படின்னா இதை நம்பவே முடியாது. இத்தனோண்டு டப்பாக்குள்ளே இத்தனை பெட்டிக்குள்ளே அது கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சம்பா சொன்னான். உடனே மீரா சொன்னா, சம்பா சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? உனக்கு எப்பவுமே சந்தேகம்தான், உனக்கு எப்பவுமே அதிகப்படியான பேச்சுக்கள் தான், இதெல்லாம் பேசாத சம்பா. சாலக்கிராமம் சின்னதாக இருக்கும், சாலக்கிராமம் பெருசாக இருக்கும், சாலக்கிராமம் உருண்டையாக இருக்கும், சாலக்கிராமம் நீளமாக இருக்கும், எப்படி வேணால் இருக்கும் சாலக்கிராமம், எவ்வளவு வெயிட்டில் வேணால் இருக்கும். இதெல்லாம் நீ இப்படி ஆராய்ச்சி பண்ணுறியேம்மா. சரி சரி குங்கும், நீ அவள் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கின்னு இருக்காத, இங்கே கொடு அப்படின்னு குங்கும் கையிலேருந்து அதை வாங்கி கீழே இறக்கி வச்சு அதில் கட்டி இருந்த அந்த கயிற்றை மீராவே பிரித்தா. கூடையை திறந்தா. அவ்வளவுதான், பயங்கரமாக உருண்டு திரண்ட பெரிய நாகம் அப்படியே புஸ்ஸுன்னு சீருண்டு அப்படியே வெளியில் வந்து நின்றுது. அதுக்குள்ளே 2 பாம்பு இருந்தது. ஒரு பாம்பு இப்போ உடனே மீராவனுடைய மேலே ஏறி அப்படியே கழுத்தை இருக்க சுத்தின்னுடுது. இன்னொரு பாம்பு இருந்ததே, அது மீராக்கு பின்னாடி ஓடுறது. உடனே சம்பா ஓடினா, பாம்பு 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 அப்படின்னு அலறினா, கதறினா, அழுதா. இப்போ எல்லா தாசிகளும் வேலைக்காரா எல்லாரும் கூடிட்டா மகளுக்குள்ள. ஒரு தாசி கருட மந்திரம் ஜபிக்கிறா, ஒரு தாசி அழறா, ஒரு தாசி ஹே கோவிந்த் ஹே கிரிதர் அப்படின்னு புலம்புறா, ஒரு தாசி ஹே நரசிங் நீதான் காப்பாற்றணும் மீரா பாய்ஸாவை அப்படின்னு அலறா. குங்கும் தாசி இதை பார்த்துட்டே இருந்தா. அப்படியே மயக்கம் அடித்து கீழே விழுந்தா. நாம் எடுத்துன்னு வந்தாது இந்த பாம்பு வந்து இப்போ மீராவுடைய கழுத்தை கட்டி நிறுத்தேன், என்ன நடக்க போகிறதுன்ற திகில். அவளால் ஒன்றுமே பண்ண முடியல, வேர்த்து விறுவிறுத்து மயக்கம் அடித்து குங்கும் தாசி கீழே விழுந்தா. உடனே எல்லா சக்கிகளும் ஒதருங்கோ ஒதருங்கோ அப்படின்னு கத்துறா. உடனே மீரா சொன்னா, ராணா இதையா என்னண்ட அனுப்பினான் சம்பா, ராணா இதையா என்னண்ட அனுப்பினான் அப்படின்னு கேட்டா. உடனே சம்பா, வயசா ஒரு நிமிஷம் இருங்கோ அப்படின்னு அவன் நெருப்பு எடுத்துன்னு வரத்துக்கு உள்ள ஓடினா. உடனே மீரா வந்து ஹே கிரிதர் ஹே கிரிதர் அப்படின்னு 2 கையையும் தூக்கி மரகிரிதர் மர சர்வஸ்வம் அப்படின்னு அழறா, புலம்புறா. அடுத்த நிமிஷம் பார்த்தா மீரா கழுத்தில் சுத்தின்னு இருந்த அந்த நாகப்பாம்பு அப்படியே மாலையாக மாறிடுது. இப்போது இன்னொரு பாம்பு இருந்தது இல்லையா, அந்த பாம்பு நேராக அப்படியே திரும்பி அந்த கூடைக்குள்ளே ஓடித்து அப்படியே சாலக்கிராமமாக மாறிடுது. இன்றைக்கும் அந்த சாலக்கிராமம் மீராவனண்ட பாம்பாக வந்து மாறின அந்த சாலக்கிராமம், மீரா பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த சாலக்கிராமம் இன்றைக்கும் பிருந்தாவனத்துக்கு மீரா மந்திருக்கு போனால் காண கிடைக்கும். கேட்டு இப்படி கேட்டு அதை பார்க்கணும். மீரா பூஜை பண்ண அந்த சாலக்கிராமம் எங்கே காமிங்கோ அப்படின்னு கேட்டு நம்ம அதை பார்க்கணும். இப்படி மீராக்காக ஒரு நாகம் மாலையாக மாறித்து, ஒரு நாகம் சாலக்கிராமமாக மாறித்து. யாராலேயே எதுவுமே புரிஞ்சிக்க முடியல, எல்லாரும் வாய் அடைச்சி போய் அப்படியே நின்னா. ராணாவும் அந்த துஷ்ட கும்பலும் மீராவனுடைய மகள்லேருந்து அழுகையும் அலறலும் இப்போ கேட்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கா. அதுக்கு மாறா மீரா கோயிலில் இருந்த மணிகள் தானாகவே ஒலிக்க ஆரம்பிச்சது. ஒன்றுக்கு ஒன்று அப்படியே டங் 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 அப்படின்னு மணிகள்லாம் அப்படியே அடிக்கிறது. உடனே மீரா, வாங்கோ எல்லாரும் எழுந்துருங்கோ, நாம் உற்சவம் கொண்டாடணும், சாலக்கிராமம் வந்திருக்கு, பகவான் எழுந்தருளி இருக்கிறார், மேலும் பிராமணாளுக்கு உடனே சொல்லி அனுப்புங்கோ, பண்டாரா விசேஷ உபச்சார பூஜைகள்லாம் இன்றைய தினம் நாம் செய்யணும்,
விசேஷ அபிஷேகம், கீர்த்தன், ஸ்துதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தடமுடலாக ஆரம்பித்தா மீரா. எங்கே பார்த்தாலும் ஒரே ஜே ஜே காரம், பிராமண போஜனம், அமக்களை படுறத கேட்குறான் ராணா. ஆடி போயிட்டான். சர்வம் சாலக்கிரமமாக மாறிட்டா. இது என்ன அப்படின்னா இதுதான் மீராவினுடைய பக்தியினுடைய விசேஷம். ஆனால் அவனும் மீராவை வாய்க்கு வந்தபடி ஏசுகிறான். அவள் சாதாரண எல்லா ஸ்திரீகள் மாதிரி கிடையாது. அவள் மந்திர மாய ஜாலக்காரி. ராணாக்கு கோபம் வந்ததே, வாயில் வந்தபடி மீராவை ஏசுகிறான். ராணா சொன்னால் நான் இப்போவே வாழை உருவிண்டு போய் என் எதிரில் வரவாளை எல்லாம் தீர்த்து கட்டுவேன். அந்த மீரா பாபினி, அவள் ஏதோ டாகினி சாகினி மந்திரம்லாம் கற்று வச்சுட்டுருக்கா. அவள் பக்தையே கிடையாது. அவளை இப்போவே என் தல்வார்னால் ஒரே வெட்டி தீர்க்கிறேன். அதனால் எனக்கு எந்த கஷ்டம், என்னவே பாவங்கள் எனக்கு சம்பவிக்கட்டும், நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் இப்படின்னா ஒரே கத்ரான். உடனே அவன் அம்மா அப்புறம் அந்த பூதாபாய் இவா 2 பேரும் ஓடி வந்தா. அப்படிலாம் செஞ்சிடக்கூடாது, அப்படிலாம் செய்யவும் முடியாது, என்ன நினச்சிட்டுருக்க, அப்புறம் பேர் சமாஜத்திலேயே கெட்டு போயிடும் தெரியுமோனோ, ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ இப்படி பேசுனியே, இப்படி பெரிய குரல் எடுத்து இப்போ அவளை திட்டுனியே, இதுவே வெளியில் தெரிஞ்சுதுன்னா அவளாம் உனக்கு விரோதியாக மாறிடுவா, தெரிஞ்சுக்கோ. சமாஜம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பாவம் இந்த விதவா ஸ்திரீ மீரா அவளை ராணா கொலை செஞ்சுட்டான் அப்படின்னு பேசுவா. அதனால் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் நீ இப்போவே விடு, ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வேறு ஏதாவது ஒரு உபாயம் பண்ணி அவளை தீர்த்து கட்டிடலாம், சரியா? இதுக்காக நீ இப்படி கோவப்பட்டு இப்படிலாம் ஏதாவது பண்ணின்னு இருக்காத அப்படின்னு அவன் அம்மா பெஸ்ஸா. இதுக்கப்புறமா பலவிதமான தந்திர ஆலோசனைகள்லாம் நடந்தது. பல விதத்தில் இன்னல்கள் மேலே 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 விதவிதமாக கொடுத்தா மீராக்கு தினம் தினம். ஆனால் யார் கோவிந்தனுடைய சகாயத்தை ஆசிரியிச்சு நிற்கிறாளோ, யார் கோவிந்தனுடைய சகாயத்தை வேண்டுறாளோ, யார் கோவிந்தனுடைய சரண ஆசிரயத்திலேயே இருக்காளோ, அவளுக்கு எந்த காலத்திலையும் எதனாலையும் எப்படியும் எந்த கஷ்டமும் வரவே வராது. வரும் கஷ்டங்கள் வரும், ஆனால் அதுவே மீராவுக்கு எப்படி பாம்பு மாலையாக மாறித்தோ அந்த மாதிரி அது அதை நொடியில் போக்கிடுவோம். ஏன்னா நம்பிக்கை தானே பக்தனுடைய மூலதனமே. நம்பிக்கை தானே, சரணாகதியும் நம்பிக்கையும் தானே மூலதனம். அதனால் துளசிதாசர் அவருடைய துளசி ராமாயணத்தில் என்ன கூறுறார் அப்படின்னா, பினு விசுவாஸ் பகதிஹி நகி, ஸ்ரத்தா விஸ்வாசம். மகாராஜ் திரும்பி திரும்பி இதே தான் சொல்கிறார், ஸ்ரத்தா விஸ்வாசம், இது ரெண்டும் பக்தியினுடைய மாதா பிதா. அப்போது தூய பிரேம பக்தி ஒரு ஜீவனண்ட ஏற்படலை அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ஜீவனுக்கு சரியான குரு கிடைக்கல அப்படின்றது தான். அத்தவா குருவனுடைய வாக்கில் குரு கிடைச்சும் அந்த குருவனுடைய வாக்கில் ஸ்ரத்த வரலை அப்படின்னா அந்த பகவான்கிட்ட அவனுக்கு அது மூலமாக நம்பிக்கையும் விசுவாசமும் ஏற்படலை அப்படின்னா அந்த ஜீவனம் வியர்த்தம் 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 அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜ் ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்கிறார். என்னவே ஹோமங்கள், என்னவே யாகங்கள், என்னவே விதவிதமான பூஜைகள் பரிகாரங்கள் என்ன எவ்வளவு செய்தாலும் சர்வத்திர அது வீண்தான் அப்படின்றார் மகாராஜ். ஏன்னா சந்து சர்க்குரு இவாகிட்ட வைக்கிற அபார ஸ்ரத்த, அப்புறம் கோவிந்தன்கிட்ட வைக்கிற விஸ்வாசம். ஸ்ரத்தா குருவண்ட இருக்கணும், விஸ்வாசம் பகவான்கிட்ட இருக்கணும். அப்போது இகலோகம் பரலோகம் ரெண்டுலேயுமே மங்களம் தான் அந்த ஜீவனுக்கு ஏற்படும் அப்படின்னு மகாராஜ் திரும்ப திரும்ப படித்து இதை பலவிதமான மேற்கோள்கள் காட்டி ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆனால் அதெல்லாம் சொல்லிகிட்டே போனோம் அப்படின்னா சரித்திரம் இன்னும் பெருசாக போகும். இப்போது பூரிபாயி அப்படின்னு இன்னொரு தாசி, அது ராணாபாய் அனுப்பிச்சு வச்சானே ஒரு 3-4 தாசிகளை, அதில் இந்த பூரிபாயும் ஒருத்தி தான். அவள் தான் ரொம்ப முக்கியமானவ கூட. இவ என்ன பண்ணுவான்னா கணம் க்ஷணத்துக்கு க்ஷணம் மீராவனுடைய மகளில் என்ன நடக்கிறது அப்படின்ற
அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை ராணாக்கு அனுப்பிண்டே இருப்பா, ஊதாபாய்க்கு அனுப்பிண்டே இருப்பா. ஒரு நாளைக்கு பூரிபாய் என்ன பண்ணா, தூங்கின்னு இருந்தா. திடீர்னு அவளுக்கு தாகம் எடுத்தது. அதுக்காக எழுந்து வந்தா. அப்போ இந்த மீரா படுத்துட்டு இருந்த அறைக்கு வழியாக தான் போகணும் தண்ணியை எடுத்து குடிக்கிறதுக்கு. அதனால் அந்த அறை வழியாக போகும்போது அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, உள்ளே அந்த மீராவனுடைய அறைக்குள்ளே யாரோடையும் சிரித்து சிரித்து மீரா பேசுகிற சப்தம் கேட்குறது. அந்த சிரிக்கிறது பேசுறது எல்லாம் மீரா அப்படின்னு புரிஞ்சுது. ஆனால் அந்நிய புருஷனுடைய பேச்சு சத்தமும் கேட்குறது. ராத்திரி 1 மணி. அப்போது இந்த 1 மணிக்கு மீராவனுடைய மகளுக்குள்ள அவள் கதவை பூட்டின்னு இருக்கா. அந்த மகளுக்குள்ள அந்நிய புருஷர் யார் அது, யார் அது அப்படி இவளுக்கு தோணித்து. மீரா விதவை. அப்படி இருக்கும்போது அந்நிய புருஷனோட இவ அர்த்தராத்திரி சிரிச்சுன்னு இருக்கா அப்படின்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக உடனே போய் ராணாவிண்ட நம்ம சொல்லியே ஆகணும். அப்போது எல்லா விஷயமும் ஒரு முடிவுக்கு வந்துடும். இதுதான் சரியான வழி. இப்போ மீரா மாட்டின்ட்டா அப்படின்னு ஒரே சந்தோஷம் பூரிபாய்க்கு. அந்த அர்த்தராத்திரி 1 மணி வேளைக்கு ஓடுறா ராணாவனுடைய மகளுக்கு. உடனே அந்த வாயில் காப்பான்கள் அங்கே நின்றுட்டு இருந்தாலே அவளாம் இவனை தடுத்து நிறுத்துறா. என்ன ராத்திரி 1 மணிக்கு எங்கே போகிற அப்படின்னு கேட்குறா. இல்லைன்னா நான் க்ஷணமே ராணாவை பார்த்தாகணும், முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். இருக்கட்டும், காலையில் சொல்லு. இப்போ ராத்திரி ராணா தூங்கின்னு இருப்பார். இந்த சமயத்தில் ராஜாவை நீ தொந்தரவு பண்ண முடியாது. இல்லை நான் இப்போவே பார்த்தாகணும். நீங்கள் யார் என்னை தடுக்கிறதுக்கு? நான் எதுவாக இருந்தாலும் நான் பார்க்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குண்ணா. என்னை எந்த சமயமாக இருந்தாலும் வர சொல்லியிருக்காரா ராஜா, அதனால் நான் போவேன் அப்படின்னு அவளை கையை பிடிச்சி தள்ளிட்டு ஓடினா மகளுக்குள்ள. ராணா சாஹிப்பை எழுப்பினா. எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொன்னான். என்ன அப்படின்னு கேட்டான். ராணா தூக்க கலக்கத்தில் இருந்ததுனால மறுபடியும் உடனே சொன்னா, மீராவனுடைய மகளுக்குள்ள யாரோ ஒரு அந்நிய புருஷனுடைய பேச்சு வார்த்தை கேட்கறது, சிரிக்கிற சத்தம் கேட்கறது. எனக்கு அது என்ன அப்படின்னு தெரியல. அதனால் நீங்கள் உடனே விசாரணை பண்ணுங்க அப்படின்னா. விஷயம் என்ன அப்படின்னா, மீராவனுடைய மகளுக்குள்ள பரபுருஷன் வரல, பரமபுருஷனே இருக்கான். இந்த கிரந்தப்படி பார்த்தோம் அப்படின்னா நித்தியமே பகவான் மீராவோட சதுரங்கம் விளையாடுறதுக்கு வந்துடுவான் ராத்திரி. சில நாட்கள் அவளோட பேசிண்டு சல்லாபமாக இருப்பான். சில நாட்கள் அவளுடைய கீர்த்தனம், அவளுடைய நர்த்தனத்தை ரசிப்பான். சில நாட்கள் சதுரங்கம் விளையாடுவான். அப்படி கிருஷ்ணன் அந்த சதுரங்க பலகையை என்ன பண்ணுவான் மீரா அப்படின்னா, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரசிக்காளுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, அந்த சதுரங்க பலகை இருக்குது இல்லையா, அதை என்ன பண்ணுவா, நடுவில் வச்சிருவா. ஒரு பக்கம் மீரா உட்காந்துப்பா. எதிரில் கிரிதரனுடைய மூர்த்தியை ஒரு மெத்த விரித்து அதில் உட்கார வச்சிருவா. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவா, சதுரங்க விளையாட்டு ரொம்ப உற்சாகமாக விளையாடுவா, சந்தோஷமாக விளையாடுவா. சில நாளைக்கு பார்த்தானா ராத்திரி பூரா கூட இந்த விளையாட்டு ஓடின்னு இருக்கும். தாசிகள் யாராவது எப்போவாவது வந்துட்டா அப்படின்னா உடனே கிரிதர் மூர்த்தி ஆகிடுவான். யாருமே அந்த அறையில் இல்லை அப்படின்னா மறுபடியும் பிரத்யட்சமாக உட்காந்துட்டு மீரா எதிரில் விளையாடுவான். எதிரில் மீரா ஒரு கிண்ணத்தில், வெள்ளி கிண்ணத்தில் போகு வச்சிருப்பா. குடிக்கிறதுக்கு வெள்ளி டம்ளரில் பால் வச்சிருப்பா. ஒரு வெள்ளி கூஜால குடிக்கிறதுக்கு தண்ணீர் வச்சிருப்பா. அதுக்கப்புறமா ஒரு வெள்ளி தட்டில் பான் பீடாலாம் வச்சிருப்பா. இப்படியெல்லாம் வச்சிருப்பா. ஒரு கால் விளையாடும் போது பகவானுக்கு தாகம் எடுத்தாலோ, இல்லை ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னாலோ, பால் குடிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ, இல்லை பீடா போட்டுக்கணுனாலோ எல்லாம் தயாராக வச்சிருப்பா. எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சதுரங்க பலகையை விரிப்பா. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, சில நாட்கள் பார்த்தா பூரா கூட விளையாடுவான். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விளையாட்டு விளையாடுறா அப்படின்னா அதில் ஏதாவது பந்தயம் வைப்பா இல்லையா. மீரா இதுக்கு ஒரு அற்புதமான தோகா, ரொம்ப அற்புதமாக இருக்குது. சௌச்சர் கேலும் பாயி संग बाजी राको जिय हारी तो मैं पिय और जीती तो मेरो भी அப்படின்னு அந்த தோகு என்ன அப்படின்னா, அதாவது நிர்ணயம்.
அது என்ன அப்படின்னா, பந்தயத்தில் வந்து மீரா சொல்கிறா, நான் என்னையே தான் வைப்பேன். ஏன் அப்படின்னா, அதில் நிர்ணயம் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு மீரா சொல்ல, அதாவது அந்த விளையாட்டில் தோத்துட்டேன் அப்படின்னா மீரா வந்து கிரிதரனுக்கு தாசியாயிடுவேன். ஒரு கால் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா கிரிதரன் வந்து மீராவுக்கு உடையவனாக ஆகிடுவான். அப்படின்னா இந்த விளையாட்டில் எப்படி அப்படின்னா தோற்றாலும் ஜெயித்தாலும் மீராவுக்கு கிரிதர் கிடைக்கிறது நிச்சயமாயிடும். அப்போது மீரா ஜெயிச்சாலும் தோத்தாலும் கிரிதருக்கு உடையவளா ஆகிடுவா. அப்படின்றத விட துளசிதாஸ் சொல்கிறார், இந்த விளையாட்டை தான் ஒரு ஜீவனண்டையும் பகவான் விளையாடுறான். எப்படி அப்படின்னா ஹாரேப்பே முக்தி தை அவர் ஜீத்தேக்கோ தை லங்க். அது இந்த இடத்துல துளசிதாசர் வந்து ராவணனுடைய இந்த இடத்துக்கு சொல்கிறார். அப்போது என்ன அப்படின்னா விபீஷ்ணன் ராவணன் 2 பேரும் அண்ணா தம்பிகள் தானே. இப்போது வந்து 2 பேரும் சகோதரர்கள் தான். ஆனால் முடிவில் வந்து ஒருத்தன் தான் வெற்றி அடைய முடியும். என்ன, ஒருத்தன் வெற்றி அடைய முடியும், ஒருத்தன் தோல்வி அடைய முடியும். இப்போ வந்து ராவணன் நம்மளுடைய கணக்கு பிரகாரம் ராவணன் தோற்று போயிட்டான். அவனுக்கு பகவானுடைய கையினால் இருந்ததுனால அவனுக்கு முக்தி வைகுண்டம் கிடச்சிது. சரி, ஆனால் ராவணன் என்ன சொன்னான் அப்படின்னா துளசி ராமாயணத்தில் அவன் ஜீத்து கை அப்படின்றான். நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்றான். உடனே ராமன் கேட்டார், எப்படி நீ ஜெயிச்ச? நீயும் மரண தருவாயில் இருக்க, உன் தலையெல்லாம் நான் வெட்டியாச்சு, உன்னுடைய கை கால்கள்லாம் வெட்டப்பட்டு கிடக்கிறது. ஆனால் என்னது அது ஜீத்து கயா அப்படின்னு கேட்குறாரு. நீ எப்படி வெற்றின்னு கத்துவ அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராவணன் சொன்னான், ஹே பிரபோ, பாருங்கோ என்னுடைய சத்துராயி என்ன எந்த அளவில் இருக்குன்னு உங்களால் வேணா அது புரிஞ்சிக்க முடியல. என்னுடைய தாமச சரீரம் வந்து பஜனைக்கு உதவாதுன்றது எனக்கு எப்போவோ தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணேன், என் பரிவாரமும் அப்படி தான். அதனால் முதல்ல என் பரிவாரம் பூரா அனுப்பிச்சு விட்டேன். எல்லாரும் உங்கள் கையாலேயே மாண்டு எல்லாரும் ஒரே ஸ்வர்க்கத்தை, வீர ஸ்வர்க்கத்தை அடைஞ்சிட்டான். அவளுக்கெல்லாம் இப்போ முக்தி கிடச்சாச்சு. அடுத்தது உங்கள் கையால் பானம் பட்டு நானும் இப்போ கீழே விழுந்து கிடக்கிறேன். ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கேன் நான் தூத்து போயிட்டேன்னு. உங்கள் கையால் எனக்கு வீர மரணம், அதனாலேயே எனக்கு முக்தி, உங்களுடைய பதம் வைகுண்டமே எனக்கும் கிடச்சிடுது. அப்போது நான் வெற்றி பெற்றதாக தானே அர்த்தம், ஜீத்து கயா தானே. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்ரீலங்கா இது யார் கையில் போகும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டேன். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த லங்கையை மறுபடியும் என் வம்சத்தை சேர்ந்த இந்த விபீஷணன் தான் ஆள போகிறான். அப்போது லங்காவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒட்டுமொத்த வெற்றி தான். அதனால் எங்களுக்கு வந்து முக்தி கைவல்யமும் கிடச்சிடுது, அதே சமயத்தில் எங்கள் ராஜ்யமும் எங்களுக்கே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த தோஹா துளசிதாசருடைய தோஹாவை இந்த இடத்துல மகாராஜ் ரொம்ப ஸ்லாகிச்சுண்டு அதை இதோட சேர்த்து சொல்கிற அந்த விதம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படின்னா பகவான் சொன்னார், ஆமாப்பா நான் தோற்று தான் போயிட்டேன், எனக்கு எப்போவுமே பக்தாள் என்ற தோல்வி தான் கிடைக்கும், எப்போவுமே பக்தாளுக்கு தான் ஜெயம், அது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்படி இப்போ இந்த பூரிபாய் வந்து இப்போ ராணாண்ட ஓடினா, ஏ ராணாஜி இந்த மீரா வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா உள்ள, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் உடனே வர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. உடனே ராணா வந்து ரொம்ப கோபம் அடைகிறான். ஆதி ராத்திரியில் வேறு புருஷனோட மீராவுக்கு கள்ள உறவா, தோ இப்போவே வரேன், வாழை உருவிண்டுதோ உடனே வந்துட்டேன், எனக்கு முதல்லேருந்தே மீராவின்ற சந்தேகம், யாரோ பரப்புருஷனுடைய ஆதரவு இல்லாமல் இவ்வளவு தைரியமாக இருக்க முடியாது அப்படின்னு நான் சந்தேகப்பட்டது இப்போ உண்மையாக போயிடுத்து. நான் வந்து அவள் வந்து ஒரு பெரிய குல துரோகி, நான் தான் பல நாளாக இதை தான் நான் சொல்லின்னு இருக்கேன், பகவான் தான் எனக்கு பத்தி அப்படின்னு வெளியில் சொல்கிறா, ஆனால் பரப்புருஷனோட கள்ள சம்பந்தம் வச்சுருக்கா அப்படின்னு கத்தின்ண்டே ஓடி வந்தான் மீராவனுடைய மகளுக்குள்ள.
மீராவனுடைய அறைக்கு வெளியில் நின்றுட்டு மீராவனுடைய கதவை ஓங்கி அடிக்கிறான். கதவை தர மீரா, கதவை தர, கதவை தர அப்படின்னு கத்துனான், அலறான். மீராவுக்கு அர்த்தராத்திரியில் இப்படி ராணா கதவை உடைக்கிற சத்தம் கேட்கறது. என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம், பெண் தானே. உடனே அவளுக்கு அப்படியே விக்கிச்சு போய் நிற்கிறான். அந்த கையில் வச்சுன்னு இருக்கிற அந்த வாள் இருக்கால, அந்த வாளானாலே அப்படியே அந்த கதவை ஓங்கி ஓங்கி அடிக்கிறான். அந்த கதவு மேலே போய் அவனே மோதுறான். அப்படியே கதவு திறந்தது. எங்க அவன் அவனை முதல்ல நான் அவனை தீர்த்து சமாப்தி பண்ணிடுறேன். ஹே குலத்ரோகி மீரா, எங்க அந்த பரபுருஷன்? யாரோட இத்தனை நாள் பேசிண்டு விளையாடின்று இருந்த? யாரோட சல்லாப வார்த்தைகள் பேசின அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் அந்த அறைக்குள்ளே ஃபுல்லாக போய் அப்படியே வாழை அப்படி சுழட்டி சுழட்டி சுற்றுறான். அங்கே இருக்கிற பொருள்களெல்லாம் கைக்கு வந்தவாறு அப்படியே தூக்கி விசிறி எறிகிறான். பகவானை வச்சுட்டு இருந்த அந்த சிங்காசனத்தை அப்படியே எட்டி உதைக்கிறான். அவள் படுத்துட்டு இருந்த அந்த கட்டில அப்படியே கவிழ்க்கிறான். கட்டிலுக்கு அடியில் இல்லையேன்னு பார்க்குறான். மூடன் பதறான், பெதற்றான். மேலே பரணையை பார்க்குறான். அதை ஓங்கி தன்னுடைய தல்வார்னால் அப்படியே ஒரு தட்டுறான். அதுக்கப்புறம் காலால் பூமியை எட்டி உதைக்கிறான். பூமியில் எங்கேயாவது அடியில் போய் ஒளிஞ்சுட்டு இருக்கானா, இந்த பூமியில் எங்கேயாவது சுரங்கப்பாதை இருக்கா அப்படின்னு எல்லா இடத்தையும் அப்படியே தட்டி தட்டி பார்க்குறான். எங்கே அவன் சொல்லு, அதுக்குள்ளே அவன் எப்படி எங்கே ஓடி ஒளிஞ்சான்? இந்த அறை பூட்டி இருந்தது, ஆனால் இப்போ இதுக்குள்ளே இந்த சத்தம் வந்தது. ஆனால் இப்போ கதவை திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு, யாரோட நீ சிரித்து பேசின்னு இருந்த சொல்லு. பீடாவா கேட்கறது? உனக்கு வெக்கம் இல்லையா மீரா? குடும்பத்தில் எல்லாரையும் விழுங்கிட்ட. இப்போ பரபுருஷனோட உனக்கு பீடா, பால், பழம் இதெல்லாம் தேவையா? என்ன சல்லாபம் அப்படின்னு வாயில வந்தபடி பேசுகிறான். எப்படி உனக்கு இப்படி மனசு வந்தது? முதல்ல அவனை நான் ஒழிச்சு கட்டியே ஆகணும். அடுத்தது உன்னையும் இப்போவே இந்த இரவே இந்த தல்வாருக்கு இரையாக்கிடுவேன் முன்ன அப்படின்னு உடனே மீரா ராணா சாங்காவை பார்த்து பதாயி ஹோ, நீ அந்த புருஷனை பார்க்கணும் அப்படின்ற ஆவல் உன்னுடைய மனசில் வந்தது, உன்னுடைய மனசில் தோணித்தே. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கு ராணா. நான் காண்பிப்பேன் ராணா, ஆனால் ஒரு கண்டிஷன். பிரேம ஹிருதயத்தில் இருந்தால் மட்டும்தான் நான் காட்டினா மாதிரி காட்டினாலும் உன்னால் பார்க்க முடியும். என்னோட சேர்ந்து நான் பாடுற கீர்த்தனத்தை நீயும் வாங்கி பாடுறியா? அவசியம் கீர்த்தன் முடியறதுக்குள்ள அந்த பரம புருஷனுடைய தரிசனத்தை நான் உனக்கு கிடைக்க வைக்கிறேன். யார் இங்க வந்தது யார் அப்படின்னு நான் உனக்கு காட்டுறேன். நீ தயாரா அப்படின்னு கேட்குறான் மீரா தைரியமா. உடனே ராணா சொன்னான், பொய் சொல்லாத, நீ பாக்கண்டி, நீ டம்பாச்சாரி அப்படின்னு பலவிதமாக ஏசுறான். யார் அந்த பரபுருஷன்? அவனை நீ காண்பிச்சே ஆகணும். நீ வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசுகிற, உனக்கு பரபுருஷ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கத்துனான். உடனே மீரா சொன்னா, ரணஜி நீங்கள் நன்னா கேளுங்க, என் சம்பந்தம் பரபுருஷனோட இல்லை, என் சம்பந்தம் பரம புருஷனோட. உடனே ராணா சொன்னா, நீ மட்டும் இப்போ சொல்லலை, உனக்கு மிருத்யு தண்டனை தான் அடுத்தது அப்படின்னா. உடனே மீரா சொன்னா, நம்புங்க ராணா, 11 வருஷம் அண்ணாவோட நான் கொடுத்தனம் நடத்தினேன். அவரை ஒரு நாளைக்கு கூட நான் தொட்டது கூட இல்லை. எங்கள் 2 பேரையுமே காம புத்தியே இல்லாமல் நாங்கள் ஒரே அறைக்குள்ள 11 வருஷம் கொடுத்தனம் பண்ணியிருப்போம். உன்னுடைய அண்ணன் போஜராஜை விட சுந்தரமான ராஜகுமாரன், வீராதி வீரன், சகல விஷயங்களிலையும் அவனுடைய மேதாவித்தனம், அவனுடைய புத்தி கூர்மை இந்த ராஜஸ்தானில் வேற யாராவது அப்படி உண்டா? அவரையே பார்த்துமே எனக்கு பரமபதியை தவிர அந்நிய விசாரம் அவருண்ட ஏற்படலை, அது சத்தியம். நாங்கள் 2 பேருமே பவித்திர பாவத்தோடு தான் இந்த 11 வருஷம் மித்திரர்களாக வாழ்ந்தோம். அவரண்டையே எனக்கு தோன்றாத அந்த காம புத்தி வேற அந்நிய புருஷனோட ஏற்படுமா அப்படின்னு மீரா அழ ஆரம்பிச்சிட்டான். உடனே ராணா சொன்னா, இந்த அழுகையெல்லாம் வேண்டாம், போய் பேசாத, இந்த வீண் கட்டு கதைகள் நீ எல்லாம் சொல்கிறது அத்தனையும் இப்போ நீ சொல்லலை அப்படின்னு வச்சுக்கோயேன், நான் உன்னை சும்மா விடமாட்டேன்னு அப்படின்னு பற்களை அப்படியே நரநரன் கடிச்சான். பக்கத்தில் வந்தான்.
மீராபாயினுடைய உடல் நடுங்க ஆரம்பிச்சது. கேசத்தை அப்படியே பற்றி இழுத்தான். நான் தான் முதல்லையே துரியோதனன் மாதிரின்னு சொன்னேனே, அப்படி திரௌபதியினுடைய கேசத்தை அவன் எப்படி பிடிச்சு இழுத்தானோ அந்த மாதிரி பிடிச்சு இழுத்தான். மீரா அப்படியே பதச்சு போனா. என்ன ஆனாலும் பெண் தானே அவ. உடனே தாசிகள்லாம் ஓடி வந்தா. ராணா அவனுடைய காலை பற்றிண்டா. தயவு செய்து மன்னியுங்கள், தயவு செய்து மன்னியுங்கள், தயவு செய்து எங்களண்ட தயை காட்டுங்கள் அப்படின்னு அழ ஆரம்பிச்சா. மீராஜியினுடைய கேசத்தை பிடிச்சு அப்படியே உலுக்குன்னு உலுக்கினா. இந்த வாள் தான் பேசும் அப்படின்னு பக்கத்தில் போய் அவள் கண் எதிர்க்க அந்த வாளை எடுத்துன்னு போய் காணிப்பிச்சு அப்படியே மிரட்டினா. உடனே மீரா சொன்னா, ஹரிதான் என்னுடைய ஜீவனுடைய பிராண ஆதாரம், வேற யாரையும் எனக்கு தெரியாது 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 அப்படின்னு மீரா அழ ஆரம்பிச்சா. அவளுடைய அடர்த்தியான அந்த நீண்ட கேஷம் அதை என்ன பண்ணான், இப்போ சொல்லிட்டுன்னு சொல்லிட்டுறான். எப்படி வலிச்சிருக்கும் அந்த குழந்தைக்கு. விடலை, உங்கள் எல்லாரையும் இன்னைக்கே ஒழிச்சு கட்டுவேன். ராணா யார் தெரியுமா, நான் மகா பெரிய துஷ்டனாக்கும். அவனே சொல்லிக்கிறான் அவன் துஷ்டன்றத அப்படின்னு. அந்த சொல்லிட்டின உடனே என்ன ஆச்சு, அந்த கேஷம் அப்படியே பெரிய ராஜநாகமாக மாறித்து. சீரித்து இவனை பார்த்து உடனே கையை உதறிட்டான். ராணா பயந்து போயிட்டான், கையை உதறிட்டான். மீராவோ அப்படி யாரும் கிடையாது கிடையாது கிடையாது, என்னுடைய பிராண பதி தான் எனக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்னு அலற. உடனே ராணா தல்வாரை ஓங்கி அப்படியே கழுத்தை சீவினான், மீராவனுடைய கழுத்தை. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த தல்வாரை அவன் வீசினது காற்றை வெறும் காற்றை அப்படியே தட்டின்னு போன மாதிரி இருந்தது. அவளுடைய கழுத்தில் அது விழவே இல்லை. தன்ய மீரா இது எப்படி இருந்தது அப்படின்னா, மகாராஜ் சொல்கிறார், ஒரு சூன்யமான இடத்துல ஒரு வாழை வீசினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தது அப்படின்றார். மறுபடியும் அவன் அந்த வாழை வீசுறான். அது நீர்லேயும் காற்றுலேயும் வீசினா மாதிரி எந்த விபரீதமும் மீராவுக்கு ஏற்படலை. ராணா கையும் மனசும் அப்படியே மூஞ்சி போனான். மீரா சிரிச்சுட்டே நின்றுட்டு இருந்தா. ஹே கிரிதர், ஹே ஷியாம், ஹே கோவிந்த், ஏ மேரா பிரீத்தம் அப்படின்னு பல நாமாக்களை சொல்லி கிரிதரனை கூப்பிடுறா. தாசிகள் இப்போ ராணாவனுடைய காலில் அத்தனை தாசிகளும் விழுந்து மன்னிப்பு கேட்குறா. நீங்கள் இது மாதிரி கோபப்படக்கூடாது, நாங்கள்லாம் பெண் பேதைகள், எங்களண்டு நீங்கள் இப்படி நடந்து கொள்ளலாமா? நீங்கள் எங்களிடம் கருணை காமிக்க வேண்டாமா? நாங்கள் இனிமே சித்தோடுல வசிக்கவே மாட்டோம், நாங்கள்லாம் கிளம்பி மேற்தாக்கு போயிடுறோம். எங்களுக்கு மீராவுக்கு எந்த பரபுருஷனும் இல்லை. பகவான் தான் அவளோட விளையாடுவான், பகவான் தான் அவளோட பேசுவான், பகவான் தான் அவளோட சிரிப்பான். இந்த வீண் சந்தேகத்தை விடுங்கோள் ராஜா அப்படின்னு அவள்லாம் கெஞ்சுறா. அவன் கை வலிக்கிற அளவுக்கு அந்த வாழை சுழட்டி கை வலிதான் மிஞ்சித்து. மீராவுக்கு ஆனால் ஒன்றும் ஏற்படலை. மீராவனுடைய ஒரு ரோமம் கூட அருகலை அப்படின்றார் மகாராஜ். இப்போ அவன் கிளம்பி போயிட்டான் ரொம்ப கோபமா. மீரா அப்படியே அங்கேயே உட்கார்ந்தவ மணிக்கணக்கா உட்கார்ந்துட்டே இருந்தா. பிசாசினி, டாகினி, பாப்பினி, குலக்கலங்கினி அப்படின்னு அவன் மாளிகையை நோக்கி போகும்போது இப்படிலாம் கூக்குரல் இட்டுண்டே போகிறான். இப்போ மீரா நினச்சி பார்த்தா, இன்னும் எத்தனை நாள் நம்மளுடைய வாழ்நாள் மீதி இருக்குன்னு தெரியல. இந்த இடத்துல நம்ம எப்படி வாழ்வோம்? இப்படி என்னோட சேர்ந்துட்டு இந்த தாசிகளும் இவ்வளவு சிரமப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மீரா நொந்து போறா. அங்கேயே உட்கார்ந்துட்டுருக்கா அப்படியே. உடனே தாசிகள்லாம் பக்கத்தில் உட்கார்ந்துண்டா சுற்றி மீராவை. அம்மா, இனிமே நம்ம சித்தோடில் வாழ முடியாதுமா, நீங்களும் இங்கேருந்து கிளம்பிடுங்கோம்மா. இதுக்கு மேலே அவன் என்ன திட்டம் தீட்டினாலும் எங்களால் அதை பொறுத்துக்க முடியாதுமா. நீங்களும் சதா கிரிதரனுடைய பிரேமையில் மூழ்கிடுறேன். ஆனால் அவன் பேசுகிற பேச்சுக்கள் ஒன்றும் எங்களுடைய ஹிருதயத்தை தொலைச்சி எங்கள் ஹிருதயத்துலேருந்து நித்திய ரத்தம் வடிகிறதுமா. நாங்கள் ஒழுங்காக சாப்பிட்டு பல நாட்கள் ஆச்சுமா. நீங்கள் உங்களுடைய கண்ணெடுத்து உங்களுடைய ஜீவன காலத்தில் ஒத்தரையும் பார்க்காத உங்களை போய் அவன் குல துரோகி அப்படின்னு சொல்கிறானேம்மா.
பாய்ஸா நீங்கள் கிளம்புங்க, தயவு செய்து நம்ம மேட்டா போயிடுவோம். உங்கள் சகோதரன் ஜெய்மல் ஜி தானே இப்போ ராஜாவாக ஆயிட்டான், அவனுக்கு தான் உங்கள் மேலே அதிகமான பிரேமம் உண்டுன்னு நீங்கள் அடிக்கடி சொல்வேளே, அதனால் நம்ம அங்கே போனால் நிம்மதியாக வாழலாம். இன்னொன்று, பகவத் பக்தியை அங்கே நிம்மதியாக பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக கூட இந்த பகவத் பக்தி பண்ணலாமே நம்ம. அதனால் நம்ம கிளம்பிடுவோம் இங்கேருந்து அப்படின்னு எல்லாரும் மீராவை சுற்றி உட்கார்ந்துட்டு ரொம்ப व्यसனப்பட்டு துக்கப்பட்டு சொல்கிறா. உடனே மீரா சொன்னா, அம்மா சம்பா, இங்கே பாருமா, நான் மோஜ்ராஜுக்கு தானே வாக்கப்பட்டேன். என்னுடைய சரீரப்பதி மோஜ்ராஜ், அவனை நம்பி தான் இங்கே வந்தேன். இப்போ பக்தனுடைய ஜீவனம் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, சாஸ்திரம் சொல்கிற மரியாதையிலேருந்து அது என்றைக்குமே வழுவாது. தர்மத்தில் தான் இருக்கணும்னு ஆசைப்படுவா பக்தர்கள். அப்போது யார் சாஸ்திரத்தினுடைய மரியாதையை அதிக்கிரமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாளோ அவளுடைய பக்தி தானாகவே குன்றி போயிடும். அப்போது சாஸ்திரம் சொல்கிறது, ஒரு ஸ்திரீ விவாகம் ஆன பிறகு தன்னுடைய புகுந்த வீட்டை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அப்போது அவரை விவாகம் பண்ணிட்டு நான் நல்லா தானே எந்த குறையும் இல்லாமல் இத்தனை வருஷ காலம் வாழ்ந்தேன். என்னுடைய மாமியாரான தனாபாய் என் மேலே எத்தனை பிரேம காமிக்கிறா, எல்லாம் அனுகூலமாக தானே இத்தனை வருஷ காலம் போனது. சத்சங்கத்துக்கும் இங்கே ஒன்றும் குறை இல்லை, நம்மெல்லாம் நன்னா தானே இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறது, ராணாஜி புத்தியில் இப்படி ஏதோ ஒரு கோணல், அதனால் இப்படி கஷ்டங்கள், அதை அவன் சில சமயத்தில் தானே கொடுக்குறான் சம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே சம்பா சொன்னா, அது சரி, நம்ம எல்லாருமே சேர்ந்து எவ்வளவு மன கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையாம்மா அப்படின்னு கேட்குறா சம்பா. உடனே மீரா சொன்னா, ஏ சம்பா, ஒன்றே மட்டும் நான் இப்போ சொன்னது தான் திரும்பி சொல்லுவேன். என்ன அப்படின்னா, மீரா தன்னுடைய ஜீவனத்தில் எது பண்ணாலும் அது சந்த் ஆக்னேயின் பேரில் தான் பண்ணுவேன். தர்மத்துக்கு விரோதமாக என்னால் எப்போவுமே நடக்க முடியாது. நான் தர்மத்தில் இருக்கிறதுனால தான் பல இன்னல்கள் வந்த பொழுதும் என்னை கிரிதரன் காப்பாற்றிகிட்டே இருக்கான். ஒரு சாதகன், ஒரு வைஷ்ணவன், ஒரு ஜீவன் சந்த் அனுகத்தியத்தில் வாழ்ந்தான் அப்படின்னா அது ரொம்ப உத்தமம். என் மனசுக்கு தோணினா மாதிரி இல்லை, அத்தவா நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு தோணினா மாதிரி நான் ஏதாவது பண்ணேன் அப்படின்னா அது மண்முக்கிய ஆச்சரணமாக போயிடும். மனசில் தோணின பிரகாரம் நடக்கிற வாழ்க்கையாக போயிடும். ஆனால் வைஷ்ணவன் அப்படின்றவன் எப்பவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன் மனசில் என்ன தோன்றதோ அது பிரகாரம் கண்டிப்பாக வாழக்கூடாது. குருமுகமான ஆச்சரணத்தை தான் அவன் தேடணும். ஒரு கால் குரு இல்லைன்னா சந்துக்களினுடைய ஆச்சரணத்தில் தான் சந்தேகங்களுக்கு விடை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே அதுக்கு சம்பா சொன்னா, அது சரி, உங்கள் குரு தான் ரைதாஸ்ஜி ஆச்சே, அவர் தான் இப்போ பூவுலகில் இல்லையே, அவரை எப்போவுமே பகவத் பதத்தை அடைஞ்சிட்டாரே. உடனே மீரா சொன்னா, அது சரி, என்னுடைய குருநாதர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத, அந்நிய சந்துக்கள்லாம் இருக்கா இல்லையா, மேலும் குருநாதர் அப்படின்றது பூவுலக விட்டு மறைஞ்சாலும் அவர் என்றைக்கும் நம்மளோடையே தான், நம்மளுடைய ஹிருதயத்தில் வசிப்பார். நாம் அவரை மனசார நினச்சி அழைச்சோம் அப்படின்னா நம்முடைய கேள்விகளுக்கு பதில் ஹிருதயத்தில் அவசியம் அதற்கான பிரேரணையை அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அந்நிய சந்துக்கள் கிட்ட நம்ம கேட்டாலும் அதற்கான பதில் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்முடைய இஷ்டத்துக்கு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஏதாவது சந்து இந்த விஷயத்தில் எனக்கு என்னவாவது ஒரு ஆக்ஞை தரட்டும், நான் அதுபடி நடக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சகிகளை அந்த வேலைக்கு சமாதானப்படுத்தினாள். அதுக்கப்புறம் பகவானுடைய கைங்கரியத்தில் இறங்கினான். அடுத்த நாள் மீரா எப்பவும் கும்பஷாம் மந்திருக்கு போய் எங்கள் சத்சங்கம் பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி போய் கும்பஷாம் மந்திரில் போய் சத்சங்கம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ சித்திரக்கூட்டத்துலேருந்து ஒரு மகாத்மா அங்கே வந்திருந்த. மீராஜி அந்த மகாத்மாவை பார்த்த உடனே பிரணாமம் பண்ணா. திலகத்தை பார்த்தா, சரி இவர் ராமானந்தி போல இருக்கு, ராமானந்த் பரம்பரையை சேர்ந்த மகாத்மா அப்படின்னு தெரிஞ்சுண்டா. உடனே மீரா என்ன பண்ணா, மகாராஜ் நீங்கள் எங்கேருந்து வரே அப்படின்னு கேட்டா. உடனே மகாத்மா சொன்னார், தேவி நாங்கள்லாம் புஷ்கருக்கு தீர்த்த யாத்திரையாக போயின்னு இருக்கோம், நான் சித்திரக்கூட்டத்துலேருந்து வரேன் அப்படின்னா. உடனே மீரா சொன்னா, சித்திரக்கூட்டமா,
சித்திரக்கூட்டம்னா அங்கே நிறைய சந்துக்கள் இருப்பார்களே. மேலும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு துளசிதாஸ் அப்படின்ற ஒரு மகாத்மா அங்கே சித்திரக்கூட்டத்தில் வசிக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இருக்காரா அப்படின்னு கேட்டா. உடனே அந்த மகாத்மா சொன்னார், ஆமாம் ஆமாம், அவர் பெரிய திவ்ய மகாத்மா துளசிதாஸ்ஜி இப்போ அங்கே தான் இருக்கார் அப்படின்னார். உடனே மீரா சொன்னா, எனக்கு அவரை தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அடுத்தது ஒரு தடவையாவது ஜெகநாதபுரி போய் சைத்தன்ய மகாபிரபுவையும் தரிசனம் பண்ணணும்னு ஆசை. இப்படி எனக்கு 2 ஆசை உண்டு. அடிக்கடி ஆனால் மனசில் இப்படி தோன்றினாலும் ஆனால் இந்த இல்லற பந்தனம்னு ஒன்று இருக்கே, இதுலேருந்து விடுபடுறது அவ்வளவு சகஜம் இல்லையே. 2வது, எனக்கு துளசிதாசரை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக மனசில் பெரிய ஆவல் உண்டு. சரி, நீங்கள் புஷ்கருக்கு போனா விட்டு அடுத்தது வேற எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்குறா மீரா. உடனே அந்த மகாத்மா சொன்னார், தேவி, நாங்கள் புஷ்கர் தீர்த்த யாத்திரையை முடிச்சு சித்திரக்கூட்டத்துக்கே நாங்கள் போயிடுவோம். உடனே மீரா சொன்னா, அச்சா, அப்போ நீங்கள் எனக்காக ஒரு காரியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். என்ன சொல்லுங்க அப்படின்னா, நான் சில விஷயங்களை பற்றி கேட்க விரும்புகிறேன்னு அந்த மகாத்மா கிட்ட. ஆனால் எனக்கு இங்கே எந்த மகாத்மாக்களும் கண்ணில் படலை. தயாராம் பாண்டா, அப்புறம் கதாதர் ஜோஷி, இவெல்லாம் பரமபதத்தை அடைஞ்சிட்டா. இப்போ நான் என்ன கேட்கணும் அப்படின்னா அதை நான் ஒரு பத்திரமா எழுதி நான் உங்களுக்கிட்ட கொடுக்குறேன். நீங்கள் அதை துளசிதாசர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட என்னுடைய பிரணாமத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா. உடனே அந்த மகாத்மா சொன்னார், ஆமாம்மா, அவசியம் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ன உடனே மீராட்சி அந்த பத்திரத்தை எழுதினான். அந்த பத்திரம் என்ன, அதில் என்ன குறிப்பிட்டிருந்தா, அது எல்லாத்தையும் நம்ம மேற்கொண்டு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय, मीरा मैया की जय, गिरधर लाल की जय. राधे कृष्णा.